அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகின்றேன். மாயன் மயன் அதாவது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள். அதைத்தானே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த நாளும் கோலும், நாள் நேரம், கோல் நவகிரகங்கள். நவகிரகங்கள்ல பாத்தீங்கன்னா பலம் வாய்ந்த கிரகங்கள் எது, பலகீனமான கிரகங்கள் இதெல்லாம் கிடையாது. ஒண்ணுக்கு ஒண்ணு பஞ்சமே கிடையாது. ராகு பலம் வாய்ந்த கிரகம் என்று சொன்னால் சனி அதை விட பலமானது. சனி அதீத பலம் வாய்ந்தது என்றால் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ள செவ்வாய் சிறப்பானது. இப்படி நவ குருவை பார்த்தால் பார்வைக்கு சிறப்பு. இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்ததுதான். இறை அருளால் நம் நாடகத்தை நடத்துகின்ற ஒரு இயக்குனர் நிலையில தான் அது நவகிரகங்கள் இருக்கின்றன. அந்த வகையில பார்க்கும்போது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, ஏன் செவ்வாய் சுக்கிரன் பயிற்சியும் நான் மாயன் மயல்ல சொல்லி வரேன். அந்த வகையில இந்த குரு பயிற்சி, குரு பகவானை பொறுத்தவரை காத்திருந்தோம், எதிர்பார்த்திருந்தோம், நீண்ட நாள் காத்திருந்தோம். காரணம் என்னன்னா, நம் வாழ்வுல ஏதாவது ஒண்ணு நடந்துராத, வாழ்வே ஒரு போராட்டம் கலந்தானா என்று நாம் கலங்கி நின்ற பொழுது நம் கலக்கத்தை தீர்ப்பதற்கும் கண்ணீரை துடைப்பதற்கும் ஒரு கரம் எதுனா குருதான். அதைத்தானே சொன்னார்கள், குரு பார்க்க கோடி நன்மை என்று சொன்னார்கள். குரு பார்த்து விட்டாலே சகல பாவங்களும் நீங்கிவிடும். குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு சக்தி. மண் மேடு கூட கோபுரங்களாக, மாட மாளிகைகளாக மாறிவிடும். தரித்திர நிலையில் இருப்பவன் கூட உயர்ந்த உன்னத நிலையை நோக்கி அடைவான். வாழ்க்கையில துன்பத்தை மட்டுமே சொந்தமாக வைத்திருப்பவன் கூட ஒரு உயர்ந்த நிலையை அடைவான் என்றால் குருவின் பார்வைக்கு அவ்வளவு சக்தி. அதனாலதான் குரு பகவானுக்கு அவ்வளவு சிறப்பு. அந்த வகையில பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் குரு என்றால் தட்சிணாமூர்த்தி, அவர் மகா குரு. ஆனா நவ கிரகங்களுக்கும் ஒரு குரு, நவ கிரகங்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கும் குரு, உங்களுக்கும் எனக்கும் குரு பிரகஸ்பதி தான். அப்படிப்பட்ட குரு பகவானை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியில இதுவரை ஒரு புதிய முயற்சி. ஒரு பொதுவான ஒரு ஜோதிடம் சொல்றோம், தசாபுக்தி, இறையருள், குருவருள் இருந்தால் மட்டுமே அது முழுமையான பலனை தரும். பொதுவாக ஒரு பலன் சொல்லும் பொழுது உதாரணமா ஒருத்தருக்கு நல்ல திருமண யோகம் அமையும், நல்ல ஒரு மகள செல்வம் கிட்டும்னு சொல்றோம். அதை கேட்பவர் ஒரு 15 வயசு 10 வயசு கீழே இருந்தால் என்ன செய்வது? அல்லது ஒரு 70 வயது 80 வயதை கடந்தவருக்கு இது பொருந்துமானா அவ்வளவு சிறப்பாக அமையாது. அந்த வகையை பார்க்கும்போது நான் பிரித்து சொல்ல போகிறேன். அதாவது பாத்தீங்கன்னா 1 to 20 வரை அவருடைய வாழ்வியல்ல இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும், 20 to 40 வரை அந்த குரு பயிற்சி அவர்களுக்கு எந்த விதமான ஒரு தாக்கத்தை தரும். அப்படி பாத்தீங்கன்னா 40 to 60, 60 to 80 என்று பிரித்து 12 ராசிக்கும் தனித்தனியாக சொல்ல போகிறேன். அந்த வகையில மேஷராசி முதல்ல, மேஷராசி முதல் ராசி என்றே சொல்லலாம். மேஷராசியை பொறுத்தவரை அங்குதான் குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார். அது ரிஷபம் யாருடைய வீடு? பகை, அதாவது குருவுக்கு பகை என்று சொல்லக்கூடிய, கடத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய இடம். பாருங்களேன், என்ன தைரியம், என்ன மனோதிடம். பகைவன் வீட்டுக்கு போய் பால் பாயாசம் சாப்பிட்ற மாதிரி சிங்கத்தை அதன் குகையிலே சந்திக்கின்ற ஒரு இயல்பு தான் குரு பகவான் கடத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய இடத்திற்கு வருகிறது. இது எந்த விதமான ஒரு மாற்றத்தை தரும்? 1 to 20 வயது. இந்த வயதை பார்த்தீங்கன்னா ஒரு புரிபடாத ஒரு வயது. ஒரு குழந்தை கை நீட்டினால் அது நல்ல உணவு கெட்ட உணவு பார்க்காது, தாவி சென்று அவர்களை தஞ்சம் அடைவதை போலத்தான் இந்த இதுவரை உங்களோட குழந்தையுடைய உடல் ரீதிய மன ரீதிய பாதிக்கப்பட்ட நோயாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதெல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அந்த குழந்தையினுடைய படிப்புல கவனம் இல்லை, விளையாட்டு புத்தியா இருக்குதுன்னா அந்த படிப்பினுடைய கவனம் செலுத்த ஆரம்பிக்கும். கடுமையான நோயினால உடல் ரீதியா பாதிக்கப்பட்ட அந்த தாயினுடைய கண்ணீர், தந்தையினுடைய வேதனையிலிருந்து படிப்படியாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது இனம் புரியாத ஒரு வயது. இந்த வயது துள்ளி திரிகின்ற வயது. அதாவது நடந்து செல்ல முடியாது, தாவி செல்லக்கூடிய ஒரு வயது, நல்லது கெட்டது புரிபடாத ஒரு வயது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல எல்லா குழந்தையும் ஞான குழந்தையாக பிறந்து விடுமா? இல்லை. அந்த வகையில் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அனுபவங்களை இந்த காலகட்டத்துல கிடைக்கும். பெற்றோருடைய மனவேதனைகளை தீர்க்கின்ற ஒரு வயது. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு ரகசியம் சொல்றேன். ஒரு குழந்தை, ஒரு தாய், அதாவது தனிமரம் தோப்பாகாது, தனிமரம் தோக்காது. ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அடுத்து ஒரு குழந்தை, அடுத்து ஒரு குழந்தை, அந்த ஒரு குழந்தையோடு நின்று போகக்கூடாதுங்க. வம்ச விருத்தின்னு சொல்லுவாங்க. தனிமரம் தோப்பாகாதுங்கிற மாதிரிதான் ஒரு பையனை பெற்றாலும் அந்த தாயை மரடி என்றுதான் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பெற்றுட்டாங்க, குறைந்தது 2, 3 குழந்தைகள். ஏன்னா காரணம் வேணும்.
நமக்கு பிறகு நம்ம மறைந்த பிறகு அந்த பிள்ளைக்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரனை இருந்தால் உறவு பலப்படும், அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு நல்ல நிலை ஏற்படும். அந்த வகையில ஒரு வம்ச விருத்தி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம், படிப்புல நல்ல ஒரு நிலையை நோக்கி நகர்கின்ற ஒரு சந்தர்ப்பம். அந்த குழந்தையே ஒரு 18 வயது 16 வயது இருந்தால் கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த குழந்தையினுடைய நிலையில கவனமா இருக்கணும். ஏன்னா மேஷத்திலிருந்து ஒரு ரிஷபம் வர்றதுனால அந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய ஒரு 19 20 வயது பிள்ளைகளை பார்த்தோம்னா படிப்புல கவனம் சிதறாம பார்த்துக்கணும். கவனம் சிதறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கலத்திரக்காரகன் சுக்கிரன், அதாவது எப்படி குருவினுடைய பார்வைக்கு பலமோ அதை மாதிரிதான் கொஞ்சம் கூட சளைத்தவன் அல்ல. அசுரருக்கு குருவாக இருந்தாலும் கூட அற்புதமான மாற்றத்தை நடத்தக்கூடியவன். ஆசைகள் தவறான பாதையை நோக்கி நடக்கின்ற ஒரு சிந்தனை அத்தனையும் இந்த காலத்துல அந்த குழந்தைக்கு ஏற்படும். அதனாலதான் இளமையில கல்னு சொன்னாங்க. ஆக பிள்ளைகளுடைய படிப்புல கொஞ்சம் கவனமா இருங்க. ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் கொஞ்சம் அதீதமான கவனம் இருக்கணும். ஒரு கொடி, அந்த கொடி பாருங்களேன், அதை நம்ம எடுத்து ஒரு மூங்கிலேயோ ஒரு சுகத்திலேயோ விடணும். அந்த அந்த கொடியை பொறுத்த வரைக்கும் தகரிகளை படர்ந்ததுன்னா மிதிபட்டு அதனுடைய வளர்ச்சி பாதிக்கும். மிகுந்த கவனமா இந்த குரு பயிற்சியில கொஞ்சம் கவனமா இருங்களேன். அப்பதான் நம்ம ஆலமரமா நிற்கும் பொழுது அது விருதுகளாக நிலை காப்பாது. என்னை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 18 20 வயது உள்ள பிள்ளைகள் கவனமாக பொறுப்பாக நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையையும் நல்ல ஒரு படிப்பு திறன் அதிகரிக்கும். கவனமாக இருந்து விட்டாலே மேஷராசியில் இருக்கக்கூடிய 20 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் பிள்ளைகளாகட்டும் ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவர்களாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான நிலையை அடைவதற்கான ஒரு சந்தர்ப்பம். அதே நேரம் அவர் கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் இடத்துல வர்றதுனால மன ரீதியான தவறான தொடர்புகள், தவறான பழக்க வழக்குகள் அடிமையாவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருக்கும்.